ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கதை சொல்ல போறேன்னு தெரியுமா? ஒரு குட்டி அணிலோட கதை. ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு குட்டி அணில் இருந்துச்சான். அந்த அணில் ஹாப்பியாவும் சுறுசுறுப்பாவும் இருந்துச்சான். அந்த அணில் மற்ற எல்லா விலங்கு கூடவும் ரொம்ப ஜாலியா பேசுமா. ஆனா அந்த அணிலுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையா. ஏன்னா அந்த அணில் ரொம்ப குட்டியா இருந்ததுனால மற்ற விலங்குகள் அது கூட ஃப்ரெண்ட் ஆகலையா. ஒரு நாள் அந்த அணில் உணவு தேடி காட்டுக்குள்ள தனியா போச்சான். அப்ப அந்த காட்டுக்குள்ள யாரோ அழுகிற மாதிரி குரல் கேட்டுச்சான். அப்ப அந்த அணில் அந்த குரல் கேட்கிற திசையை நோக்கி நடந்து போச்சான். அணில் எங்க தேடியும் யாரும் இல்லையா. அப்போ அழுகிற குரல் சத்தமா வேகமா கேட்டுச்சான். அப்ப அந்த அணில் ஃபாஸ்டா ஓடி போச்சான். அந்த குரல் கேட்கிற திசைய நோக்கி வேகமா ஓடிச்சான். அப்போ ஒரு குருவி முட்புதரில் மாட்டிட்டு இருந்துச்சான். அத பார்த்த அணில் குட்டி கொஞ்சம் கூட யோசிக்காம வேகமா ஓடி போய் அந்த முட்களை எல்லாம் அதோட கூர்மையான பற்களால கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு எடுத்துச்சான். அந்த அணில் ரொம்ப குட்டியா இருந்ததுனால ரொம்ப சிரமப்பட்டுச்சான். அதனால ரொம்ப முள்ளெல்லாம் குத்தி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சான். அப்பவும் அந்த அணில் சிரமம் பார்க்காம அதை ஃபுல்லா கடிச்சு அந்த பறவைய காப்பாத்திருச்சா. அந்த பறவை ஜாலியா பறந்து போய் பக்கத்துல இருந்த மரத்து மேல உட்காந்துச்சான். ஆனா அந்த குருவி ரொம்ப பயந்து போய் இருந்துச்சான். அதுக்கப்புறம் இந்த குட்டி அணிலும் அந்த மரத்து மேல ஏறி அந்த குருவிக்கு ஆறுதல் சொல்லிச்சான். அதுக்கப்புறம் ரெண்டும் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சான். அணிலும் குருவியும் எங்க போனாலும் சேர்ந்தே போனாங்களாம், சேர்ந்தே சாப்பிட்டாங்களாம், சேர்ந்தே தூங்கினாங்களாம். அந்த குட்டி அணிலும் அந்த குருவியும் ஹாப்பியா அந்த காட்டுக்குள்ள வாழ்ந்தாங்களாம். ஹாய் குட்டீஸ், நீங்களும் அந்த குட்டி அணில் அந்த குருவிக்கு உதவி செஞ்சது இல்லையா? அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். ஓகேவா குட்டீஸ்? டாடா. நான் மற்ற வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய்.